எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டு வி நீட் கோல்ஸ் இன் அவர் லைஃப் அப்படின்ற ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் நமக்கு கோல் அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக கோல்ன்றது இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு சரியான ஒரு இடத்துக்கு போக முடியும். ஸோ இப்போ சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கப்பல், இப்போ நீங்கள் ஒரு கப்பல் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நடுக்கடலில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு எந்த இடத்துக்கு போகணும்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு அங்கே போய் நின்று பார்த்துக்கிட்டு இதுதான் லைஃபு, இவ்வளோதான் லைஃப்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நம்ம நிறைய பேர் அப்படி தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி வரைக்குமே. விதின்னு சொல்லுவோம், நமக்கு லக்குலன்னு சொல்லுவோம். பட் நம்மக்கிட்ட கரெக்டான டைரக்ஷன் தெரியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த இடத்துக்கு போகணுன்றது அவங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இலக்கு வச்சவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும். இப்போ அவங்க அந்த ஐலாண்டுக்கு போகணுன்னா அவங்க எப்படிலாம் ரூட்டில் போகணுன்றது அவங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இப்போது இலக்கு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கப்பல் எங்கே கூட்டிகிட்டு போதோ நம்ம அங்கேயே போய் இறங்கிக்கலாம், அதான் நம்ம வாழ்க்கைன்னு நினச்சிப்பாங்க. ஸோ இதுதான் இலக்கு உள்ளவங்களுக்கும் இலக்கு இல்லாதவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாடே தான். ஸோ இலக்கு உள்ளவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க, அது உண்மை தான். ஆனால் இலக்கு இல்லாதவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆனால் என்னென்னா அவங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி தான் வெற்றி இருக்குமே. அது என்ன இருக்கோ அதை வெற்றி நினச்சி அவங்க லைஃப்பை வாழ்ந்துட்டுருப்பாங்க. அது எப்படி சொல்கிறேன்னா, இப்போது ஒரு 20,000 சம்பளம் வேலை பார்க்குறாரு ஒருத்தர் இருக்காருன்னா, அவர் என்ன நினச்சிப்பாருன்னா, சரி போகிற போக்கில் பார்த்துக்கலாம்னா ஒரு 40-50 வயசு என்ன பண்ணுவார், 40-50 வயசில் அவருக்கு ஒரு 50 ரூபா 60 ரூபா 60,000 கிடைக்கும். ஸோ அதான் நம்மளோட வெற்றி நினச்சிப்பார். ஆனால் அவரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 4 கம்பெனியை மேனேஜ் பண்ணக்கூடிய திறமை இருக்கும். ஸோ இலக்கு இல்லாதனால அவர் என்ன நினச்சிப்பாருன்னா, ஸோ இதான் லைஃபு, இப்படி தான் இருக்கும் போல, நம்மளாம் என்ன ட்ரை பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி அப்படியே லைஃப்பை அப்படியே ஓட்டிடுவாங்க. ஸோ இதான். ஸோ அப்போது இலக்குகள் பற்றி நம்ம பேசுகிறோன்னா, என்ன மாதிரி இலக்குகள் வைக்கலாம்னு இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம். ஸோ இப்போது நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு இலக்கு வச்சிங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையை முழுசாக மாற்றணும். இப்போ நம்ம பழைய வீடியோ கிராட்டிவிட்டி வீட்டில் சொல்லியிருப்போம் பார்த்தீங்கன்னா, ஹெல்த், வெல்த், மணி, ரிலேஷன்ஷிப், கேரியர், செல்ஃப் அப்படின்னு இந்த 6 விஷயமே மாறணும். அதான் இலக்காக இருக்கணுமே. இப்போது நிறைய பேருக்கு இப்போ இலக்கு என்னென்னா, இன்றைக்கி தற்கால வாழ்க்கையில் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு சில பேருக்கு கடன் இருக்கும். என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஒரு 10 லட்சம் வந்தால் என் வாழ்க்கை மாறும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இலக்குகள் வைக்காமல் ஒரு இலக்கு வச்சிங்கன்னா அது உங்கள் லைஃபே டோட்டலாக மாற்றுற மாதிரி இருக்கணும். அது நம்ம என்ன உதாரணம் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு சொந்தமாக ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை, நல்ல இலக்கு தான். சொந்தமாக வீடு வாங்கணும் ஒரு இலக்கு இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த அவங்க வேலை பார்க்குற துறையில் ஒரு பெரிய ஆளாக ஆகணும், அந்த மாதிரி கோல் வைப்பாங்க. இப்போ நோபல் பரிசு, இப்போ பெரிய பெரிய ஃபீல்டில் நோபல் பரிசு கிடைக்கணும், நான் ஒரு மிகப்பெரிய இந்த மாதிரி சர்டிஃபிகேஷனாக நான் பெரிய ஆளாக வரணும், அந்த மாதிரி ஒரு கோல்லாம் வைப்பாங்க. ஸோ அதுவுமே நல்ல கோல் தான். ஸோ நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் தப்பிக்கிறதுக்காக மாதிரி கோல்லாம் வைக்காதீங்க. தயவு செஞ்சு வாழ்க்கையை முழுசாக மாறுற மாதிரி கோல் வைங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இலக்கு இருக்கிறது நமக்கு என்ன நன்மைகள்னு ஃபஸ்ட்டு பார்த்துலாம். முதல் விஷயம், நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும், அடுத்த கட்ட நம்ம என்ன பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது நமக்கு ஒரு தெளிவு இருக்கும். ரெண்டாவது நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்குங்க. ஸோ இப்போ நான் இதை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னா நமக்கு ஒரு தூண்டுதல் இருக்கும். சரி, நம்ம இது பண்ணணும், இதை நம்ம பிஸ்னஸ் பண்ணணும், அதுக்கான விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்பில் பண்ண ஆரம்பிப்போம். மூணாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கவனம் இருக்கும். ஸோ என்ன தான் நம்மளை சுற்றி நிறைய என்னென்ன விஷயங்கள் இருந்தாலுமே நமக்கு ஒரு இலக்கு இருக்குது, நம்ம அதை விட்டுறக்கூடாது அப்படின்றது என்ன சொல்கிறதுனா ஒரு தெளிவு இருக்கும். ஸோ இதான் இதோட நன்மைகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.